ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் உள்ள மாதிரி அந்த பொருட்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எப்படி அத்தோ செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் அத்தோவுக்கு தர சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 2 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. அவசியம்னா கலர் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கலர் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. தேவையான அளவு கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு பூண்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்படி சாட்டை பண்ணதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துச்சுங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நறுக்கிய பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணணுங்க. அதாவது வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வந்து கலர் ஆட் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 4 பாக்கெட் நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணணுங்க. இப்போ குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தாங்க. ஃபஸ்ட்டு அந்த நூடுல்ஸை நல்லா கிளறணுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த முட்டைக்கோஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேபேஜ், அதை ஆட் பண்ணுங்கள். அதையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பொன்னிறமாக நறுக்கின அந்த வெங்காயம் இருக்குல்லங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அந்த சாறு எடுத்துக்கலாங்க. இல்லைனா வந்து அந்த சைஸ்க்குள்ளே புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த பேஜுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முறுக்குமா இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம செய்கிறத விட கடையில் வாங்குறது பெஸ்ட்டுங்க. கடையில் அத்தோ கடையில் கிடைக்கும். அப்புறம் அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடச்சக்கடலை, அது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக்கி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் அந்த பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கணும் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேஜோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அத்தோ கடையில் கிடைக்கும்ட்டு, அந்த முறுக்கு மாதிரி இருக்குமே, அது தேவைன்னா போடலாம், அது கட்டாயம் கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.